ஏய் ஈஷான்ஸ் இருக்குது ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அளவு சாடா ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு ஒரு நம்பிக்கை இருக்கு. திரும்பி வந்து உங்களை சந்திக்கிறோம். இதான் என்ட்ரன்ஸு கோயில் கேட்டு. இது உள்ளே போனால் தான் ஏற முடியும். அன்னதானம்லாம் போடுறாங்களா, இது உள்ளே போயிட்டு ஏறுவோம் நம்ம. ஆக்சுவலி கேமரா வந்து ஃப்ளாஷ் இதுவாகுது. எதுவுமே பண்ண முடியாது. சரி ஓகே, பாத்தியா அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார் உள்ளதான் போனோம். சிவா போலாமா? 12:50 ஆயிடுச்சு. 1 ஆகும். செம ரசி, செம கூட்டமா இருக்கு. இவ்வளவு கூட்டம் வந்து இப்போ இல்லைன்னு சொல்றாங்க. இதை மாதிரி பார்த்ததுல நீங்கள் வந்து நாங்கள் எல்லாம் வந்து பிளாஸ்டிக் செக் பண்ணுறதுக்கு நின்றுருக்கோம். ஒரு ½ hour நிற்கிறோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து மேலே ஏறி வந்துடும். மேலே வந்துட்டோம். 1/2 கிலோமீட்டர் மேலே வந்துட்டோம். இந்த மாதேஷ் வந்துட்டான். எல்லாம் எங்கே முடியல. ஆகாஷ் ஆகாஷ் வந்துட்டான். டெல்லி பாபு, கணேசா, குமார், பிரான்ஸ் பிரான்ஸ் அப்படிதான். ரைட் வா வா வா. எல்லாம் ஆகாஷா சரியான கூட்டம். மணி எத்தனை ப்ரோ? மணி 2:05. இங்க பாரு இந்த கூட்டம். அப்பா பாதி தூரம் கூட வரல ப்ரோ. ஒரு மலையில முடியலையா? இன்னும் 7 மலை இருக்குது. அவனை இன்னும் காணும். இதுல வேற ஏறும்போது ஆசை. நான் வந்து ஒரு வாட்டி ஏறிட்டு வந்துட்டேன். நீங்களாம் கஷ்டம் விடுங்க. மாப்பிள்ளை எங்கே இருக்கானா? இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கீழே இருக்கிறான். நம்ம 2 கிலோமீட்டர் மேலே இருக்கிறோம். நான் மேலே இருக்க வெயிட் பண்ணிட்டு வந்தேன். நான் நினச்சிருந்தா மேலே போயிருப்போம். வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கூட்டம் சரியான கூட்டம். சார் தண்ணி இல்லை, தண்ணி இல்லைன்னா நம்மகிட்ட கிடையாது. அப்படிதான் என்ன மட்டை சரியான மட்டை ஏற மாட்டேங்குது. கீழே வரல அவனை. ஐயோ சரியான போய் எனக்கு இப்படிக்கிறானுங்க. நம்ம ஜிம்முக்கு போய் தான் வரும். அவனுக்கு பயங்கரமா வரானுங்க. அவனுக்கு பவர் ஜிம்முக்கு போறானுங்க போல பயங்கரமாக்குறானுங்க. அவனுக்கு சரியான இதுவாகிறானுங்க. முடியலனால எப்படியோ ஃபர்ஸ்ட் மலை ஏறியாச்சு. ஃபர்ஸ்ட் மலை முடிவு இந்த கோயில் தான்பா. இந்த கோயில் வந்தால் ஃபர்ஸ்ட் மலை முடியுது. எல்லாம் வந்து உபதேசிட்டு போகிறாங்க. குறைஞ்சது ஒரு 1 கிலோமீட்டராவது மேலே ஏறிடணும். 2வது மலை வந்தாச்சு. ஏறி முடிக்கலனா கிட்டத்தட்ட வந்துட்டோம். கீழே இருந்து எத்தனை அடி மேலே இருக்கும் நம்மளுக்கே தெரியல. காலையில வந்து 6 மணி ஆகுது. இன்னும் 3வது மலை ஏறல. என்ன நடக்குது எனக்கு? சூரியன் வேற குரு மணி 6 ஆச்சு. இன்னும் 3வது மலை ஏறல. கூட்டம் தாங்க முடியல. ஆசை முன்னாடி லைட்டை போட்டு ஆசு முன்னாடி போட்டு அங்கே பாருங்க. அப்பா இன்னும் கூட்டம் எவ்வளோ இருக்கு. 3வது மலை ஏறல. மழை விடிச்சிட்டு சூரியன் வந்து அங்கேருந்து வரப்போகுது. மழை வச்சு ரொம்ப லைட்டில் இருக்கும். இவன் முடிஞ்ச பாப்பு இங்கேடி அப்பல எல்லாச்சும் அப்பல எப்படி இருக்கு? மழை அருமையா இருக்கு. இல்ல நின்றுட்டு என்னால நடக்க முடியல. என்ன எதுக்கே கூட்டி வந்த? நீ தானே வரேன்னு சொன்ன. வரேனா? ஒரு ஃபார்மாலிட்டி சொன்ன. நீ வேணாம்னு தான் சொல்லணும். சரி போ. எனக்கு ஒரு காய் வச்சு கொடு. இல்லன்னா எல்லாரும் கொண்டு வந்து சிட்டிக்குள்ள விட்டு அப்புறம் வாங்க. ஏய் ரொம்ப பேசலாம் அப்படியே. இந்த டூர் ஜாலியா இருக்குப்பா. வாங்க போலாம். இங்க பாரு ஒருத்த வெட்டி முறிக்கிற மாதிரி போறான் பாரு. கரும் பாரு. தூங்குற. ஓகம் ஃபுல்லா முடியல. கண்ணு சொக்குது. முத காட்டு. நான் அழுவுற மாதிரி. வீட்டுக்கு போன அம்மாவுக்கு பிடிச்சி வீட்டுக்கு போன மேடம் நானு. அப்படி பிள்ளைல எல்லாம் சாவர நிலைமையில இருக்கு. அப்படிதான் அப்படிதான். ஐயா வயசு நம்ம 1/2 மணி நேரமா இங்கதான் இருக்கும். அது மாதிரி தெரியுமா? 1/2 மணி நேரம் இல்ல. பிடிஞ்சிருச்சு. 7 மணி ஆகும். யாரு பாரு ஆடு மேய்க்கிறவங்க ஏர்ல படுத்துறக்கா. நாங்க போயிட்டு இருக்கு வருவே. கரெக்டா குச்சியும் அதுவும் வச்சுக்கிறேன்.
மலை ஏறணும்னு வந்துட்டு என்ன இப்படி படுத்தா இப்படி மச்சான் துணை இல்லாமல் மலை ஏற முடியாதுல குரு எந்தில பாபா அப்படி பார்த்தாங்க 10 மச்சான் வரணும் அவ்வளோ வரல போ Meanwhile, மாப்பிள ஆவே அப்படில ஆவே எப்படி ஆமா செவ்வாய்க்கிழமை ஆயிரம் நினைக்க எனக்கு தெரிஞ்சு கூட்டத்தை பாரு இப்படியா இருக்கீங்க போயிடல மேடம் வீட்டுக்கு 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 நான் வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷனுக்கு வீட்டுக்கு வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா மணி மணி ஆறாச்சு 3வது மலையை ஸ்டக் ஆகிடுச்சு ஃபுல்லாக பிரேக் ஆகி போய் எல்லோரும் நிற்கிறோம் குருவை பாருங்க ஏதாவது குரு வந்து முக்காடை போட்டு அவ்வளோதான் ஆடு வைக்கிற மாதிரி இருக்கா கிளம்பிடுச்சு கிளம்பிடுச்சு குரு எல்லாத்தையும் ஏற விடு குரு அநியாயம் பண்ணாத பார்த்துப்பா பார்த்துப்பா மச்சான் மேலே டீ இருக்குதா டீ என்ன பேசுறியா நம்ம ஊரு போண்டா டீ கொடுக்குற சுகத்தை நம்ம பொண்டாடி கூட கொடுக்க மாட்டோம் தெரியுங்களா சார் பசிக்குது சார் நம்ம ஒரு 3 மணி நேரம் வந்து ஜாம் ஃபுல்லாக கும்பலானதுனால இப்போ எல்லாம் சிங்கிளாக போகிறோம் சிங்கிள் ரோவில் போயிட்டு சிங்கிள் லைனில் வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து கும்பலாக போயிட்டு இருந்தோம் நல்லா ஜாம் ஆயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு மூமெண்ட் இருக்குது 6வது மணிக்கு தான் வந்துருக்கோம் ஆனால் வியூ பாருங்கள் ஃபுல்லாக எதுவுமே தெரில புகை தான் கீழே என்ன இருக்குன்னே தெரில மாப்பிள ஒரு வழியாது எத்தனாம் மாப்பிள 6வது மலையா 6வது மலை வந்துட்டோம் இங்கே பாருங்க அப்பா எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் நம்மளுக்கே தெரியல சுற்றியும் பாருங்க எல்லாரும் வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க அடுத்த மலைக்கு குட்டி போறானே எந்த ஊருக்கா குட்டி போற இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா பேசாம வாயா பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா நக்கு நக்குன்னு ஒரு ஏறி இல்ல வாடா நல்லக்கு போயிடலாம் ஈசோ சமாதிங்க தான் இருக்குண்ணே இது முன்னாடி பாம்பாட்டி சித்தரோட சமாதியா எப்பா அதாவது இந்த மலை தான் வந்து என்ன கதைன்னா தென் கைலாயம் அப்புறம் வந்து பாம்பாட்டி சித்தரோட வந்து ஜீவ சமாதி இங்கே தான் இருக்குதான் மேலே வந்துட்டோம் இன்னும் ஒரு மலை மட்டும் ஏறிட்டோன்னா சிவனை பார்த்துடலாம் நாக்கெலாம் தள்ளி போச்சு மேலே போய் தான் பார்க்கணும் என்ன கதைன்னு அப்படியே சீக்கிரம் இறங்கிடலாம் இங்கே கூட்டம் இருக்காதா புரியல 5:30 நீ என்ன ஸ்டார்ட் பண்ணா நீ கீழே இருந்து 12 நைட்டு அப்புறம் உடனே இறங்கிடும் சரி ஓகே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இறங்கி போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் அண்ணே 5:30 திரும்ப 12 மணி ஆகிட்டா செட் ஆகாது மதேஷே குருவங்க மேலே போயிட்டானா நான் அந்த சின்ன இதில் முடியலையா அவ்வளோ இங்கேருந்து விழுதுனா அவ்வளோ தூக்கிட்டு கூட போக முடியாது மாப்பிள்ள எங்கேயா உட்காந்துக்கோ மாப்பிள்ள பக்கம் தான் நீ அப்புறம் தண்ணி வந்து எப்படின்னா அளவாக குடிக்கணும் கம்மியாக குடிங்க மேலே போய் சாப்பிடணும் கோயிலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம இறங்கிக்கலாம் பற்றி எங்கள் ஹார்ட் வந்து கரெக்டாக வந்து துடிக்கும் குளுக்கோண்டியா தாத்தா ப்ரோ என்ன ப்ரோ குளுக்கோண்டி இல்லை குரு மட்டும் தனியாக போயிருக்காங்களா குரு ஆகுமா ஆப்பா முகந்தனா அப்பா எல்லோரும் இங்கே வந்து மேலே கோயில் போயிட்டு போய் இறங்கிட்டு இருக்காங்க கடந்து திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க அது இதுதான் உடைச்சாலே திருநீர் வரும் ஒரு
மாப்பிள்ள தலையை நோட்டு ஒயிட்டு அதில் முதல்ல எடுத்துக்கலாம் அப்புறம் நல்லா எடுத்துக்கோ. போயிட்டு வந்துட்டு கீழே சரசரன்னு இறங்கிட வேண்டியதானே. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் போராட்டம்? 1 மணி டு மணி எத்தனை ப்ரோ? 12. அடுத்து 1 மணி ஆகிட்டு 1 to 1 நாளைக்கு வாடிக்கு போட்டுரும். மணி வந்து இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 நாள். நம்ம 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நெருங்கல. இன்னும் 1 மணி நேரம் கிட்ட ஆயிரும். எப்படியும் 11 மணி நேரம் போராட்டத்துக்கு கரெக்டாக இது வந்து இங்கே தான் இருக்குண்ணே. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. பார்க்க சின்னதாக இருக்குதா? இதுதான் வந்து பாம்பாட்டி சித்தரோட சமாதியம். இல்லையா வந்து இப்போ வந்து எப்படின்னா பக்கத்தில் வந்துட்டோம். கோயில் வந்து அதாவது சிவன் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அப்படி அதை வந்து பார்க்க வந்துட்டோம். ஆகாஷ் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கான். முன்னாடி வந்து குரு நம்ம பசங்க வந்து ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. நம்ம கூட்டமாக இருக்குது, ரஷ்ஷாக இருக்குது, போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு குரு நம்ம பசங்க எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. அதான் இப்போ தான் ஒவ்வொன்றா கடலாம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்காங்க எல்லோரும். பாருங்க எவ்வளோ உயரம். வாழ்க்கையில் போக போக உயரம் வாங்க. இங்கே அதே மாதிரி போக போக ஏறிக்கிட்டே தான் போகுது. உயரம் கூடிக்கிட்டே போகுது. ஒரு 7000 அடிக்கு மேலே போவோம். ஆமாம், கூட தான் இருப்போம் நினைக்கிறேன். பாருப்பா எப்பா செம்ம வெயில் ப்ரோ. மேலே போய் ஒரு குளிச்சிருவோம். இருக்குன்னு சொல்லி மேடு மலை தான் ஏறணும். மலை உச்சிக்கே வந்துடும் போல். 5வது மலை வந்துட்டு 6வது மலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுமா? ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, லைக் 5வது மலை தான் ஸ்ட்ரெயிட்டாக போகுமா. 6வது மலை வந்து டிக்ளைனாக போவோம், லைக் கீழே பார்த்த மாதிரி. 7வது மலை வந்து திருப்பி மேலே ஏற மாதிரி. அங்கே தான் சிவன் இருப்பார், சிவன் சிலை இருக்கும். இப்போ நான் முகுந்தவன் அப்புறம் நாங்கள் 3 பேர் வந்துட்டோம். காவா ஓரத்தில் கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிற காலத்து கீழே ஒரு வழியாக நம்ம பையனை கண்டுபிடிச்சாச்சு. சரி பார்த்து அந்த வந்திருக்காங்க. நான் வரும்போது ஃபுல்லாக நான் தான் நீ எடுத்துகிட்டே வரல பேக்ரவுண்ட் சமக்க அடிச்சிருவேன். அதுதான் 5வது மலை ஃபுல்லாக வரது. நந்து வந்து கொஞ்சம் நந்து வந்து அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக ரஸ்னா மோர் 100 ரூபாய்க்கு தராங்க. மோர் ஒர்த்து இல்லை, ரஸ்னா குடிக்கல. ரஸ்னா வாங்கி குடிச்சா தான் தெரியும், குடிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் மோர் வந்து பார்க்கும்போது தெரியுது வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்குன்னு. பசங்களாம் ரொம்ப காஞ்சி போயிருக்கானு. ஏன்னா வந்த இடத்துல அவ்வளோ பிரச்சனை, ஏற முடியல. ரொம்ப 1 மணிக்கு வந்து இப்போ டைம் என்னன்னாக்கா கரெக்டாக 10:30 1 மணிக்கு வந்து இன்னும் நான் மலையை ஏறி முடியல. பார்த்துங்க வாங்கிட்டு வரான். அதை வாங்கிட்டேன்டா. நம்மளால ரொம்ப உழைக்கிறான் மச்சான். பேச முடியல காய்ஸ். எங்க பாருங்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ பாவிகளா ஐயோ. என்னன்னாக்கா சத்தியமா சொல்றேன், இது எவ்வளவு பெரிய மலைன்னு பாருங்க. அது மேகம் தெரியுதா மலையில? ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ட்ரெஸ் இது 50 ரூபா. மோர் ஒன்று முடிஞ்சு போச்சு, வாங்க முடியல. அதனால கூட்டத்துல தான் வெளியே வந்ததே பெருசு. சரி ஓகே, உயிர் குலைச்சு வந்துருக்கேன். ஓகேடா. ரொம்ப மொக்க தண்ணி இல்லை மச்சான், தண்ணி இல்லை. அது இதை குச்சிக்கலாம், தண்ணியில் அது குச்சிக்கலாம். அதெல்லாம் இருக்காது. ஒரு 7000 அடிக்கு மேலே இருக்கும். கடைசியில் பார்த்தா சிவன் எங்கே இருக்காரு பாருங்க. இன்னாவார் பாரு, அவருக்கு மனசாட்சி இருக்கா? இவ்வளோ தூரத்தில் வந்து நம்மளை பார்க்க வைக்க எத்தனை அடி. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சாமி நமக்கு இதே உனக்கு நீ வர சொல்லு. இல்லை நான் வந்து ட்ரெக்கிங். ட்ரெக்கிங்னா போயிட்டு வரதுனா மலை ஏறு. இல்லை ப்ரோ, வண்டலூர் அந்த மலை ஏறு. அது கொஞ்சம் வந்தது வந்து
பக்தி பரவசமாயிட்டாரா? பட்டாச்சுடா. நான் பட்டாச்சு அத்தினி பட்டர் ஏதோ பொட்டு வச்சுனுங்கிற என்ன கதை உன் கதை? இல்லை இங்கே இப்போ இங்கே வந்துருக்கலாம் எல்லாரோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு. அப்படிலாம் எனக்கு உன் மனசுல வந்து இடம் பிடிச்சிட்டாரோ? இப்போ வந்து அந்த இடத்துல என்னன்னா, அந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து மேகத்தோட நிழல். அதை வந்து அப்படியே வந்து ரிட்டன் அப்படியே வந்து மேலே போயிட்டு இருக்கு பாருங்கண்ணே. அதை அந்த சிவன் இருக்கிற இடத்துக்கு நோக்கி இப்போ போய்கிட்டு இருக்கு. நீ மனுஷனு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது ஃபுல்லாகவே நிழலாயிரும். புள்ளியே ஒன்று வந்து இந்த பயணத்தோட கடைசி தருணத்தில் இருக்கோம்டா குரு. ஆமாம், பக்கத்தில் வந்துட்டோம். என்ன ப்ரோ இங்கே உட்காந்துருக்கேன்? எந்திரிச்சு வா. வெயிட் பண்ணிருந்தேன். அதான் நீங்களே வந்து செங்குத்துல இறங்குதே கீழே. இங்கே தான் இருக்கு, வா குரு. பார்த்துறீங்களா தலைகீழே இறங்குது. அங்கே போகணும் நம்ம இன்னும்.